வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது சம்பா கோதுமை ரவை வெஜ்ஜு குழிப்பணியாரம். அதுக்கு சம்பா ரவையை எடுத்து அரை உலக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதாவது 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேவையான காய்கறிகள் அப்புறம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து இட்லி மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. வாங்கப்போ இதை ரவையை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ரவை கூடவே இந்த உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இட்லி மாவில் வேறு உப்பு இருக்குது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ சம்பா கோதுமை ரவையை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம இட்லி மாவு கலந்துக்கலாம். தேவையான அளவு கலந்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். அதை பார்த்தே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், அதாவது கேரட்டு, பீன்ஸு எல்லாம், கோஸு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பூ எல்லாத்தையும் இதோட போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரத்தை நல்லா எல்லா இதையும் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஊற்றிட்டு மூடி வச்சு இதை திருப்பி விட்டு எடுக்கலாம். இது கூட நீங்கள் முட்டை இருந்தாலும் முட்டை சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட இன்றைக்கி முட்டை இல்லை, அதனால சேர்க்கலை. இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி விடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்கள், அழகாக நல்லா திருப்பி வருது. இப்போ இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சம்பா கோதுமை ரவை குழிப்பணியாரம் வெஜ்ஜு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுன்னு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து புதினா சட்னி வச்சு இப்போ காமிக்கிறேன், டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய குழிப்பணியாரம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சம்பா கோதுமை ரவை வெஜ்ஜு குழிப்பணியாரம், அதுக்கு புதினா துவையை வச்சுருக்கேன். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.